Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி வீடியோ. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து டெலிவரி வீடியோ. ஆக்சுவலாக இந்த இட்லி அவங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஏன்னா வந்து இனிமா கொடுக்குறதுனால வந்து சாப்பிட டேஸ்ட் ஆகாது. ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து வாமிட் வந்துடும், அதனால வந்து நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து 2 வாய் சாப்பிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வாமிட் வந்துடும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம சி செக்ஷன் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும், எனக்கு அந்த ரூம்குள்ளேயே நடந்த மிகப்பெரிய கொடுமை இந்த வாமிட் வந்தது தான். ஸோ இந்த டைமும் அப்படி வந்துடக்கூடாது அப்படின்றதுனால 2 வாய்க்கு மேலே இல்லை வேண்டாம் போதும் அப்படின்ட்டு இட்லி வேஸ்ட் டைமே சொல்லிட்டு நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த இட்லியை அன்னி கேட்டால் அன்னி வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட்டிங் ரெடி ஃபார் ஆப்ரேஷன் தேட்டருக்கே கிளம்பிடுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டர் போகிற வரையும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் நோ இப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் போனாங்க? அது மருத்து போகிற அந்த அனஸ்தீசியா ஊசி போடுவாங்கல்ல, அதோட சாம்பிள் வந்து லைட்டாக கையில் போட்டாங்களாம். ஏன்னா இந்த கை வந்து ஏதாச்சும் ரேஷஸ் மாதிரி இல்லை வந்து அலர்ஜி ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து தெரிஞ்சிருமா அந்த ஊசி செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து செட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். எதுவும் ஆகல தான் இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் எதுவுமே ஆகலை, நார்மலாக. அது போட்ட உடனே தான் சொன்னாங்க ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த இடம் மரத்து போன மாதிரி இருக்குன்னு அதை வேற அவங்களை கூப்பிட்டு வர கேட்டேன். அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த பொண்ணு எனக்கு லூஸா மரத்து போறதுக்கு தானே அதை போட்டேன் அப்படின்ட்டு. அப்பயே அந்த அக்கா பொறுமையா இல்லைம்மா இது அதுக்காக போட்ட ஊசி தான் அப்படின்னு சொல்லிட்டு போய். இன்னும் நமக்கு வந்து மேலே ரூம்லாம் க்ளீன் ஆகலை. இதெல்லாம் எடுத்துட்டு மேலே போயிட்டு இவங்க அந்த ட்ரெஸ்ஸும் கொடுத்துறாங்க. நீ அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க என்கிட்ட. ஐயோ எனக்கு பிடிக்காத பார்த்து இதுவும் கூட. இது வந்து பெட்ஷீட். இது வந்து கேரி பேக். பெட்ஷீட் இது பெட்ஷீட் இல்ல, இது கேரி பேக். அது இது வந்து அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல கொடுக்கிறது பேட். அது பேட். அந்த அங்க கிளாத் விரிக்கிற கிளாத். அதுதான் அந்த பிளட் படும்ல அந்த இது. அது வந்து கேரி பேக் மாட்டி இந்த கேரி பேக் போட்டு தான் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போனோம். இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரு பேஷண்ட் கவுனு, கேப்பு, ஷூ கவர், இந்த காலுக்கு போட்டு விட்டாங்களே அந்த ஷூ கவர், இது எல்லாமே வந்து இருக்கான். ஸோ வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லை ரேட்டு போடல, ஜிஎஸ்டி மட்டும் தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ தான் நமக்கு, இன்க்ளூட் டேக்ஸ். ஸோ ஓகேங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆபரேஷன் தியேட்டர் மேலே போனால்தான் வளையல்லாம் கலட்டணும்னு சொல்லிட்டாங்க வேற. ஆமாம். ஸோ வந்து அவங்க கேட்டாங்க வளையல் வந்து அவங்க ஸ்டார்டிங்கே வந்தோடனே வளையல்லாம் கலட்டணும் அப்படின்னு. நான் என்னவோ கழட்ட மாட்டேன். அவங்க எதுக்காக கேட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் எப்படின்னா ரொம்ப சோகமா வந்து கழட்டினேன். இவங்க தான் ஆனால் வந்து சொன்னாங்கப்பா நாளைக்கு கூட கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க தான் போன சி செக்ஷன்ல. பட் வந்து சலைன் போட முடியாது அப்படின்றதுனால தான் சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் அப்படியே சோகமா கழட்டினேன். ஸோ அவங்கள கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இந்த டைமும் வந்துட்டு அதே மாதிரி வளையல் கலட்டணும் அப்படின்னாங்க. நான் இல்லை நான் 7th மந்தே போட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கழட்டிடுறேன் அப்படின்னு. மாடிக்கு போயிட்டு எல்லாத்தையுமே கழட்டிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எல்லாமே கழட்டிட்டு நம்ம கட்டுறேன். எல்லாம் கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ல நான் வர்றப்ப நான் கண்டிப்பா வர மாட்டேன். அங்கே மட்டும் கவர் பண்ணுங்க. நீ சாப்பிட்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெத்திரி குங்குமம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து 2 ஜடை போடணும். அந்த ஸ்கூல் புள்ள மாதிரி. அது கூட டஸ்ட்டு தான், அது கூட அழைச்சிருவாங்க. நெத்தியில் பொட்டு, கம்பல் எல்லாமே எடுத்து சொல்லிட்டாங்க. பொட்டு, கம்பல் பறந்து போய் உள்ள ஆர்கான்ஸில் உட்காந்துரும். அதனால தான். ஸோ வந்து எல்லாமே ப்ரிப்பேரிங். டாக்டர் சென்ட்டே அடிக்க மாட்டாங்க. பாடி ஸ்ப்ரேவோ சென்ட்டோ போட்டுட்டு ஒரு இதுக்குள்ளே போக மாட்டாங்க. நீ எந்த பக்கம் திரும்பு? அப்படியே அந்த பக்கம் திரும்புவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணலை, ஜஸ்ட் ஒரு இது தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இனிமேல் வந்து கொடுக்கல அப்படின்றது தான் சொல்லிட்டாங்க. அது வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து டைம் வந்து எங்களுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:05 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 1 o'clock 12:15 கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் உள்ள இன்னுமே கூட்டிகிட்டு போகல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி இன்னொரு ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. அந்த இன்னொரு பாப்பா வந்து கத்திட்டு இருக்கு. இப்போ அதை தூக்கிட்டு வந்தோடனே எல்லாம் கூட்டு போகிறவங்க நல்லா கத்துவா. நம்ம ஸ்ரீ பாப்பாலாம் இப்படி கத்தவே இல்லை. ஸ்ரீ அப்போ இப்போ எப்படி கத்துச்சு? ஆமா ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டா. இங்கே வந்தோடனே நான் கத்துறா சாமி. போயிட்டு நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இந்த ட்ரெஸ் மேலே வந்து லைட்டாக ஒரு கவர் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பின்னாடி வந்து இப்படி இருக்கும், அவசரம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால. ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்ரீ பாப்பா வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க வந்தோடனே. ஐயோ ஏன் காலையிலேருந்து பார்க்கல, காலைல பார்க்கலான்னு பார்த்தா பாப்பா தூங்கிட்டு இருந்துச்சு. நைட்டு பார்த்தது லாஸ்ட்டாக அம்மாவே. இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. கட்டி பிடிச்சிட்டாங்க அம்மாவை.
சரிம்மா. எப்படி வருது பார்த்தீங்களா? இது இவ்வளோ என்ன கொஞ்ச நாளா அடிச்சிடா உடனே. ஒண்ணுமா சும்மா அடித்தாங்க. நீ யாருக்கு சொல்லமா? அம்மாக்கு முத்தா குத்துருச்சிமா. நீ குடுப்பேன் பாப்பா நீ ஒண்ணு கேளு பாப்பாட்ட. நேற்று தேடி நல்லா கட்டிக்கலாம். அதான் நல்லா கட்டுது. ஆமா ஆமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. டைம் வந்து கரெக்டாக 1:15 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 or 15 மினிட்ஸில் வந்து பேபி பிறந்துடும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ பாப்பா வந்து இப்போ தான் என் கையில் கொடுத்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு பாப்பா வர போகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் போன டைம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த டைம் பயம் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பயமாக தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா போன டைம் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அப்பயுமே கொஞ்சம் தைரியமாக தான் போயிருக்கு. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு பதட்டம், பயம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்குது. இது நல்லா எல்லாமே நல்லபடியாக நடந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய கையில் கொடுப்பாங்க. இது என்ன தெரியல. நான் பேபி வந்து அப்புறம் கவர் பண்ணுறேன்.